வணக்கம் நண்பர்களே. பழைய செட்டு இருக்குது. பழைய வீட்டோட கூரையை பிரிச்சுட்டு செட்டு போட போகிறோம். இதோட காஸ்ட்டு, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த செட்டு கல்லுக்கால் மேலே கிளாம்ப் அடித்து செட் பண்ணியிருக்கோம். பக்கத்துக்கு 6 கல்லுக்கால் ஊனியிருக்காங்க. 40 அடி நீளத்துக்கு. கல்லுகளுக்கான இடைவேளை 8 அடி. இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வலைக்கு 3 கொன்ற பைப்பு 22 கிலோ. மொத்த அளவு பார்த்திங்கன்னா 40 அடி 11 அடி அகலம். இதை நாங்கள் சீட்டுக்காக 43 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 43 அடி அகலம். பக்கத்துக்கு 10 அடி சீட்டு போடுறோம். ஏகை அடிச்சிருக்க பைப்பு 3 கொன்ற சைஸு 18 கிலோ பைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். 40 அடி நீளத்துக்கு 5 ஏகை, மொத்தம் 6 ரீப்பர் போட்டிருக்கோம். ரீப்பரோட சைஸு 2.5க்கு 1.5 14 கிலோ வெயிட்டு 14 கிலோ வெயிட்டு போட்டிருக்கோம். டோட்டலாக நாங்கள் போல்டு டைப் செட் பண்ணியிருக்கோம். வெல்டிங் ஒர்க்கு போல்ட் டைப்பு தான், கிளாம்பு வச்சு போல்ட்டு போடுற மாதிரி. பைப்போட மொத்த கேஜு 400 கிலோ. இதுக்கு ராம்கோ சீட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். மோடு சீட்டும் அதே சீட்டோட மெத்தட்லேயே சீட்டு போட்டிருக்கோம். ஆஸ்படா மோடே போட்டிருக்கோம். ஒரு சீட்டோட ப்ரைஸ் 600 ரூபா. மொத்த சீட்டும் 26 சீட்டு. ஒரு பக்கத்துக்கு 13 சீட்டு. மோடு சீட்டோட ரேட்டும் 240 ரூபா. இந்த செட்டோட மொத்த காஸ்ட்டு 65,000 ரூபா. லேபர் தனியாக, டோட்டலாக லேபரோட சார்ஜ் 15,000 போட்டிருக்கான். ஆக மொத்த காஸ்ட்டு 80,000 ரூபா. செட்டில் யூஸ் பண்ணியிருக்க மொத்த பைப்பு அப்போலோ பைப்பு பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி. செட்டோருக்குள்ளே இருக்கிற டவுட்ஸு எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.